ஸ்வீட் இல்லை அது ஸ்வீட் கார்ன். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். என்ன வேணும்? என்ன வேணும் பப்புக்கு? ஸ்வீட். ஸ்வீட் ஸ்வீட் இல்லை அது ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னா? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் செஞ்சு தரேன் வாடான்னு சொன்னேன். அது அவன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா ஸ்வீட்டுன்னு இவனுக்கு வந்து பேசிக்லி ஸ்வீட்டாக இருக்கிறது கேக்கு ஐஸ்கிரீமு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏதோ ஸ்வீட்டு தான் கொடுக்கறதுக்கு கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு இப்போ ஒரு 1/2 hour அழுதுட்டு இருக்கான். அந்த ஸ்வீட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதில் நான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ கேஆஸ்க்கு நடுவில் எங்களோட ஃபேமிலி டைம் அண்ட் எங்களோட கப்புள் டைம் இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி கொண்டு வரோம், அண்ட் இப்படி அழுதுட்டு இருக்க பப்பு வந்து எப்படி சிரிக்க வைக்கிறோம் மறுபடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எங்களோட ஒரு ஈவினிங் டு நைட். ஸோ பார்க்கலாமா? பார்த்து உட்காரு, பத்திரமா இறங்கி உட்காரு, கீழே இறங்கி உட்காரு, கீழே இறங்கி அழுவாத. நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாமா? வேற என்ன பண்ணலாம்? சரி, நானா வருவான். அமைதியாவு இப்படியே அழுதுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. நீதான் அழுகுற குழந்தையா அப்படின்னு சவுண்டு கேட்டு பாரு, வராங்க பாரு. பாத்தியா, காத்தெல்லாம் அடிக்குது. காத்தடிச்சா வராங்கன்னு அர்த்தம். பாரு, காத்தடிக்குது. அப்புறம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க உன்னைய. நீதான் அழுகுறியா டெய்லி, வா போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவாங்க உன்னைய பிடிச்சி. அங்க பாரு, காத்தடிக்குது பாரு. காத்தடிச்சுன்னா யார் வருவா? ஸோ இப்படிலாம் ஏதேதோ ஸ்டோரிலாம் சொல்லி அவனை பயமுறுத்தி ஒரு வழியாக அவனை வந்து அலறது ஸ்டாப் பண்ண வச்சுட்டேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னதுனால ஆல்மோஸ்ட் 1 hour அழுதுட்டு இருந்தான். ஸோ இப்போல்லாம் பப்பு அப்படி தான். இந்த 2 வயசு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எதுக்கு எடுத்தாலும் அழுறான். எதுக்கு அழமாட்டான்னு நம்மளாலே சொல்ல முடியாது. சும்மாவே ரீசனே இல்லாமல் அழுவான். ஸோ இந்த வயசில் வந்து டாட்லர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து அலறது சமாதானம் பண்ணுறது அப்படின்னு இதே தான் ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். சிரி அழுவாத, அழுதினா வந்துருவாங்க. சிரி பார்க்கலாம் எப்படி சிரிப்ப. பாப்பலாம், நம்ம போய் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு புத்தி கூட விளையாண்டுட்டு ஜாலியா வருவோமே நாங்க. வா. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, ரீசனே இல்லாமல் ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து ரொம்ப மெச்சூர்டாக டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்மளால் வச்சுருவாங்க. நான் வந்து சில நாள் நான் உட்காந்து அழுவேன். அந்த அளவுக்குலாம் ரொம்ப கேயாட்டிக்காக இருக்கும் எங்கள் வீடு. ஸோ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு டாட்லரை வந்து வச்சுட்டு நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக மட்டும் இல்லாமல் கப்புள்ன்றதே வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ நமக்கான கப்புள் டைம் அப்படின்றதே வந்து சுத்தமாக இருக்காது. ஏன்னா குழந்த இருக்குது வீட்டில், வந்து நம்ம குழந்த கூட தான் நிறைய டைம் வந்து எங்கேஜ்டாக இருப்போம். ஸோ கப்புள் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம உட்காந்து பேசுகிறதே வந்து பேரண்ட்டாக தான் பேசுவோமே தவிர இந்த கப்புளாக பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி இந்த கப்புள் டைமை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், ஒரு என்டையர் டே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை வெளியே போகணும் அப்படின்னலாம் இல்லை.
சின்னதா சும்மா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, இல்ல பானிபூரி சாப்பிட வெளிய போறது, இல்ல சும்மா மார்க்கெட் போறது, இது எல்லாமே கூட இப்போ வந்து ஒரு டேட் மாரி ஆயிடுச்சு. ஸோ, இன்னைக்கு வந்து அந்த மாரி ஒரு நாங்களே ட்ரை பண்ணல. பட் அதுவா வந்து அமைஞ்சுது. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் நான் செஞ்சு குடுத்தா, அத வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீட்சா வாங்கி தரதா சொல்லி பெட் கட்டி, நான் வந்து அதில வின் பண்ணிட்டேன். ஸோ, இன்னைக்கு வந்து பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஏன் சும்மா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி, அத அப்படியே வந்து ஒரு ஒரு மூவி நைட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். பீட்சா ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஓரியோ மில்க் ஷேக் செய்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஹால்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க. ஏன்னா மூவி பார்க்க போகிறோம், ஹாலில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால. எனக்கு வந்து பீட்சா சாப்பிடும்போது ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் வந்து சில்லுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பீட்சா சாப்பிடவே பிடிக்காது. எனக்கு அந்த பீட்சா சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட். அவருக்கு வந்து கோக்கு எதுவுமே வந்து பிடிக்காது. இதெல்லாம் ரொம்ப கெட்டது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த பஸ் தள்ளுற சீன்ல தள்ளு 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 ஏதோ தூக்க போற மாதிரி முன்னாடி வந்துட்டு கால் 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 வா வான்றான். எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, புரியாது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும், தெரியும். நான் வந்து பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதோ ஆர்குமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். குழந்தைங்களும் வந்து சேடாக, கிராங்கியாக, மூடியாக இருப்பாங்க. அதே பேரண்ட்ஸ் வந்து சிரித்து பேசிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க, அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களும் வந்து அதே மாதிரி நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு துருத்துருன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ என் பையன் வந்து இப்போது நாங்கள் எங்களுக்கான டேட் நைட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பட் என் பையன் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக எவ்வளோ நல்ல பேரண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் நம்ம எவ்வளோ நல்ல கப்புலாக இருக்கோம் அப்படின்றதும். பப்பு வந்து ஈவினிங்லாம் எப்படி அழுதுகிட்டே ரொம்ப கிராங்கியாக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். பட் இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக ஆகிட்டான், ஹாப்பியாக ஆகிட்டான். ஸோ நம்ம வந்து நல்ல பேரண்ட்டாக எப்படி இருக்கோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து நல்ல கப்புலாக இருக்கிறதும். ஸோ நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. வெளியே போகணும், ஹாலிடே போகணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம், ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மட்டும் அலைவாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துப்போம். அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை ஒரு வீக் ஃபுல்லாக கூட உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் பிஸியாக போவோம். பட் ஸ்டில் வீக்கெண்டாக ஓகே கொஞ்சம் நேரம் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு எங்களுக்கான ஒரு டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். பட் ஸ்டில் பிஸி டேஸும் இருக்குது.
ரொம்ப பிஸியாக நான் வந்து யூடியூப், வீடு, குழந்த அப்படின்னு இருக்கிறது, அவங்க வந்து ஒர்க் அது இதுன்னு இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படமும் நாங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. ஏன்னா குழந்த வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைங்க வந்து கன்டினியூஸாக ஒரு படம் பார்க்குற வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல வந்து பார்க்க மாட்டாங்க. நடுவிலே வந்து கிராங்கி ஆகி அழ ஆரம்பிச்சுருவாங்க. பசி வந்துடும், தூக்கம் வந்துடும், இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நம்ம எந்திரிச்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. பப்புக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அண்ட் நாங்கள் வந்து ரூமுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனை தூக்கிட்டு போயாச்சு. இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. அண்ட் மெயினாக வந்து உங்கள் வீட்டில் குழந்த இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த மெஸ் எல்லாம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தூங்க போனோம். ஸோ அவ்வளோதான், எங்களோட மூவி நைட் இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.